பாஜக வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும், அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும், திமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் என்னுடைய வாக்குமூலம் ஒன்று தான். எந்தவித ஒரு பார்ட்டியில் ஒரு சர்க்காரால் அங்கே இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியலனா தட் கவர்மெண்ட் ஹேஸ் டு கோ. அவருடைய குரு பார்வை நம்ம மேலே பண்ணணும்னா நம்ம போய் எங்கேயாவது கள்ளசாராயம் குடிக்கணும். கள்ளசாராயம் குடிச்சு நம்ம இறந்து போகணும். அப்போ உடனே என்ன ரீல்ஸ் போடணும். ஏன்னா இது மாதிரி எடுத்த விஷயத்தை ரீல்ஸ் போடலாம். 10 லட்சம் கொடுத்துருவாங்க கள்ளசாராயத்துக்கு. ஆனால் இது மாதிரி நம்ம ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதிமுக அளவில் அவ்வளோ பெருசாக பண்ணல கூட நிச்சயமாக திமுக அளவில் இந்த ஓட்டு வங்கி அரசியல் பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் வந்து அதுக்கு ஒரு பக்கா உதாரணம். ஒரு முஸ்லீம் கூட வெளியில் வந்து நீங்கள் இந்த தீபத்தூளில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு முஸ்லீம் கூட சொல்லலை. பெண்களுக்கு எதிராக நடக்கிற பல நடவடிக்கைகள் போதிய அளவுக்கு கண்டிக்காமல் இருக்கிறதுனால, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை போதிய அளவுக்கு வன்முறையோட வன்மத்தோட கண்டிக்காததுனால ஒரு ஆட்சியே கவன போகுதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். காடுவெட்டி குருங்கிற ஒரு பெரிய ஆளுங்க இருந்தாரு. அந்த காடுவெட்டி குரு வந்து ஞாபகப்படுத்துறது குருன்னு கூப்பிட்டு அந்த குருமூர்த்தியோட வீட்டில் அந்த ஜெய்பீம் படத்துலேயே கேலண்டர்லாம் பார்த்தா அந்த பாமகவோட அந்த மாம்பழம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உபகரணங்கள், உணவு உபகரணங்கள். இதனால தான் பாமக கலாட்டா பண்ணி அதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு 4-5 சீனை கட் பண்ணாங்க. எல்லாமே 1 year into இருளாஸ் ஒரு கட்டுக்கதையை தரிக்கிறது தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே. சமூக நீதி, அப்புறம் சமூக நீதி. இது வந்து ஜெய்பீம் கதை. அடுத்த ஒரு வாரம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு வாரமாக இருக்கும் 2 பக்கங்கள்லையும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மருத்துவ பிரிவின் மாநில செயலாளர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு எதிர்பார்த்த தேர்தல் தேதி ஏப்ரல் 23 அறிவிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த அரசும் அதாவது போஸ்டரோ இல்ல வந்து போட்டோக்களோ சாதி சம்பந்தமா எந்த பிரச்சனைகளிலுமே ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கட் அண்ட் ரைட்டான கண்டிஷன்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்காங்க. இதுல போட்ட இந்த செகண்டே வந்து போஸ்டர்ல இருந்து போட்டோஸ்ல இருந்து தலைமைச் செயலகத்தில் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லாம் அள்ளுவிட்ட மாதிரி எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து, திமுக அடுத்த மூவ் என்னன்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு இந்த முறை திமுக, காங்கிரஸ், பிசிகே இந்த கூட்டணி, அப்கோர்ஸ் முஸ்லீம் லீக், ஒரு 2 இதர கட்சிகள் இருக்கு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து நான் வந்து கேபினெட் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறேன், நம்ம கக்கூஸ் கழுவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக நான் பேசுகிறது ஒரு மருத்துவனுங்கிற முறையில், ஒரு சமூக ஆர்வலங்கிற முறையில். ஒரு பெரிய ஸ்தாபன எதிர்ப்பு நீங்கள் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டர், ஸ்தாபன எதிர்ப்பு வந்து யார் இருந்தாலும் வரும். அதிமுகவுக்கும் வரும், திமுகவுக்கும் வரும். பட் ஓவர் த இயர்ஸ் எப்போவுமே ஆவரேஜ் ஒரு சராசரி ஸ்தாபன எதிர்ப்பு வந்து அதிமுகவோட எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி திமுகவுக்கு இருக்கும். ஒரு ஆவரேஜ் அதிமுகவுக்கு வந்து 5.4ன்னா ஆவரேஜ் வந்து திமுகவுக்கு 7.9 இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து கண்டினியூஸாக இருந்ததில்லை. பிஃபோர் 67, 68 அப்புறம் இருந்திருக்காங்க. பட் எம்ஜிஆர் வந்ததுலேருந்து எம்ஜிஆர் 2 முறையும் ஜெயலலிதா 2 முறையும் கண்டினியூஸாக இருந்தாங்க. தவிர கலைஞர் ஐயா அவர்களோ யாரும் கண்டினியூஸாக இருந்திருக்க முடியல. அஃப்கோர்ஸ் மாண்புமிகு ஸ்டாலின் முதல்வர் தான் இருந்திருக்கார். அதனால் அந்த ஸ்தாபன எதிர்ப்பு, ஏன் அந்த ஸ்தாபன எதிர்ப்புன்னா பலர்கள் கேட்கும்பொழுது, சார் என்ன சார் இதெல்லாம் ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் போகுமா? அப்போ நான் சொன்னேன், உங்களுக்குலாம் தெரியும் தானே, நீங்கள் ஓட்டு போடும்போதே ஒரு குடும்பம் தான். இல்லை ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து நம்ம நாட்டையே மாநிலத்தையே இது மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல. உங்களுக்கு என்ன ஒன்றே கேட்பேன், டேட்டா உங்களுக்கு தெரியுமா? என்ன தரவு, எவ்வளோ எடுத்தாங்க? நிறைய எடுத்துருவாங்க சார், அதுதான் சார் தெரியும். அப்புறம் நான் எல்லா ரெண்டு கேட்பேன், அதான் எப்படி உங்களுக்கு அப்படி வந்துருமே, தேர்தல் வந்திருக்கு, எப்படியாவது கையில் வந்து சேர்ந்துருமே. சார் நீங்கள் தான் சார் சொல்லியிருக்கீங்க நிறைய இன்டர்வியூவில், கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனால் சரியான கேண்டிடேட் தான் போடுவீங்க. ஸோ இந்த முறை அந்த ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு டைனாஸ்டிக் ஆட்சி, அதே போல் பல குறுநில மன்னர்கள், திருச்சியில் வந்து நேரு அவர்கள் அல்லது அன்பில் பொய்யாமொழி, முன்னால் வந்து சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம், இப்போ மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம், இங்கே வேலூர் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் துரைமுருகன், இப்படி வந்து விழுப்புரம் பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி, இது மாதிரி அந்த பல
குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்வது வந்து மக்களுக்கு இப்போ வந்து கஷ்டமாக இருக்குது. அதே போல் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பது கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் அடி மேலே அடி அடித்து வச்சு, நானே ஒரு 50 வாட்டி சொல்லியிருப்பேன், அது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட சொல்லுங்க, காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும், உங்கள் காசு தான் கொடுக்குறாங்க, அவங்க காசு கொடுக்கல, ஆனால் ஓட்டு போடுறது சரியான ஆளுக்கு போடுங்க. ஐ திங்க் இந்த முறை நிறைய ஒரு அதனால ஒரு நான் சொல்றதுனால இல்லை, எல்லாரும் சொல்லி ப்ளஸ் இந்த ஸ்தாபன எதிர்ப்பால் ஒரு நல்ல தாக்கம் இருக்குது, பெரிய தாக்கம் இருக்குது. அண்ட் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆட்சி மாற்றம்ங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி போல வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னால் நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ யார் நிற்க போகிறாங்கன்னு கூட தெரியல. அதிமுக, பாஜக, தாவேக்கால ஓரளவுக்கு திமுக நமக்கு தெரியும். அப்படி இருந்தோம் மக்களோட மனப்பான்மை பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஆட்சி மாற்றம் வரும் என்பது உறுதி. ஆனா நீங்க சொல்றது போல வந்து இந்த கூட்டணிகள் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லையா, அப்ப அந்த கூட்டணிகள்ல வந்து யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பங்கீடுகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் திமுக, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா இன்னும் முடியவே இல்லை. மற்ற கட்சிகளை இன்னும் ஒரு 3 கட்சிகள் வந்து வெளியே, மதிமுகவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிக வெளியே வர மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. தேர்தல் தேதியும் அறிவிச்சுட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஏன்னா இன்னும் 30 நாட்கள் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு, அப்ப மக்களுடைய மனநிலை இதே போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் நம்ம வந்து இந்த கூட்டணியுடைய மூவ்மெண்ட்ஸ் தகர்ப்புனால மக்கள் மனசுல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. இது வந்து இவங்களுடைய லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். அதுவும் இனிமேல் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இப்போ அறிவிச்சதுனால இனிமேல் ஒரு பெரிய பெயர்ப்பு இருக்காது. ஒரு பக்கத்தில் இன்னொருத்தர் போகிறது பெயர்ச்சி பெருசாக அப்படி இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. காங்கிரஸ், விசிகே, மதிமுக இவங்களோட தான் போகிறாங்க. திமுக அந்த பக்கம் அதிமுக, பாஜக, பாமக ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பெரிய மாற்றம் வராதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். இஃப் எனிதிங் இப்போ அந்த இடி கேஸஸ்க்கு இங்கேயும் அங்கேயும் கூப்பிட்டு அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அறிவிக்கிறதுக்கு முன்னால் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படலாம் தவிர, மற்றபடி இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆன்டி ஃபேமிலி, ஆன்டி கரப்ஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த முறை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பல நடவடிக்கைகள் போதிய அளவுக்கு கண்டிக்காமல் இருக்கிறதுனால, பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை போதிய அளவுக்கு வன்முறையோட வன்மத்தோட கண்டிக்காததுனால ஒரு ஆட்சியே கவன போகுதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இடி அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணீங்க இல்லையா, இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ KN நேருவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஈவா வேலுவாக இருக்கட்டும், துரைமுருகன் அண்ட் வந்து பொன்முடி, இந்த செம்மன் வழக்குகள்ல இது எல்லாமே நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது வந்து இன்னும் வந்து திமுகவுக்கு வந்து கொஞ்சம் வலுவிழந்து தானே போகும், இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்படும். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் இருக்கு 2 தரப்புலையும் அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிறதுக்கு. அந்த வேட்பாளர் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால இடி யாரை வேணா கூப்பிடலாம். ஸோ அது வேட்பாளர் அறிவிப்பு வந்த அப்புறம் கூட ஒருத்தர் ரேப் பண்ணார் போட மாட்டாங்களா கேஸு, சில விஷயங்கள் இருக்கு. ஒரு குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்படி வரலாம். அதோடைய அடுத்த ஒரு வாரம் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு வாரமா இருக்கும் 2 பக்கங்கள்லயும். சாதி, மதம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக மட்டும் சமூக நீதி பள்ளிகள்ல, அதாவது முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா டான் பாஸ்கோ ஸ்கூல்ல வந்து முஸ்லிம்களுக்கான இப்போ ரமலான் பண்டிகை வர்றதுனால அந்த பண்டிகை குறித்து இவங்க வந்து நோன்பு வைக்கிறது, தொழுகை செய்யறதுக்கான டான் பாஸ்கோ ஸ்கூல்ல அதுக்கான அனுமதியை வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ தனியார் பள்ளிகள்ல சாதி மத கொள்கைகளை பத்தி பேசக்கூடாது, அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சொல்லிட்டு இவங்களே வந்து சாதியை திணிக்கிற மாதிரி, சமூகத்தை திணிக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்துத்துவாவை திணிக்கிற மாதிரியான செயல்களை வந்து திமுகவே செய்யுது இல்லையா? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல இது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இது எல்லோருக்கும் எல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். கிறிஸ்டின் ஸ்கூலில் வந்து ரமதானை பற்றி கற்றுக் கொடு, இஸ்லாமிய ஸ்கூலில் தீபாவளி பற்றி கற்றுக் கொடு. அது வந்து ட்ரூ செக்யுலரிசம். அதுதான் வந்து RSS வந்து பசு தெய்வ குடும்பக்கம்னு சொல்றது எல்லோரும் ஒன்று. பட் இந்த ஆர்டிகிள் 30 நமது கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு திட்டத்தில் ஜவஹர்லால் நேரு ஒன்று திணிச்சு விட்டார். ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக நீ இருந்தால், நீ மெஜாரிட்டி ஸ்கூல் ஹிந்து ஸ்கூலாக இருந்தால் நீ பகவத்கீதை கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் நீ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்துட்டு நீ வந்து கிறிஸ்டின் அல்லது முஸ்லீம் ஸ்கூலாக இருந்தால் பைபிள், விவிலியம் அல்லது குரான் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் செக்ஷன் 30 ஆர்டிகல் 30(2)(1) worst clause. அதாவது செக்யுலரிசம்ங்கிற பேரில் இது வந்து பக்கா கள்ள செக்யுலரிசம்.
வேணும்னே சிறுபான்மையை தூக்கி விட்டு பெரும்பான்மையை அமுக்கிறதுக்காக. ஐம் சேயிங் நாங்கள் வந்து முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டின் ஸ்கூல் மட்டும் கற்றுக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்களும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து குரானையும் பைபிளும் படித்து வாழ்ந்தேன். எல்லாம் ஈக்குவலாக போடு. நீ 2 மட்டும் சிறுபான்மையர் ஸோ அவங்களை தூக்கி வை, பெரும்பான்மையர் அமுத்தி வைன்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? அது வந்து வெறும் ஓட்டு வங்கி அரசியல். சென்டர்லேருந்து 50-60 வருடங்களாக 70 வருடங்களை ஜவஹர்லால் நேருவும் காங்கிரஸும் பண்ணாங்க. அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் இந்திரா காந்தி, சோனியா காந்தி. இது ஸ்டேட்டில் வந்து மாநில அளவில் அதிமுக அளவில் அவ்வளோ பெருசாக பண்ணல கூட நிச்சயமாக திமுக அளவில் இந்த ஓட்டு வங்கி அரசியல் பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் வந்து அதுக்கு ஒரு பக்கா உதாரணம். ஒரு முஸ்லிம் கூட வெளியில வந்து நீங்க இந்த தீபத்தூள்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லல, ஒரு முஸ்லிம் கூட சொல்லல. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க சார், ஒரு முஸ்லீம் கூட இல்ல அப்படிங்கறது நம்ம பெருமையான விஷயம் தான், சகோதரத்துவத்தோட இருக்கும் அப்படின்னு. ஆனா திருவள்ளூர்ல இந்த விநாயகர் கோயிலுக்கும் கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் அங்க பூஜை பண்ணலான்னு கோர்ட் தீர்ப்பு அளித்த பிறகும் முஸ்லிம்கள் வந்து நாங்க அங்க பூஜை செய்ய அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம். இப்போ வரைக்குமே இந்து முன்னணி வந்து நிறைய லெட்டர் கொடுத்தாங்க, கோர்ட் தீர்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து இந்து அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள். ஆனா இது வேண்டுமென்றே செய்யற மாதிரி நாங்க சமூக நீதிக்கு குரல் கொடுப்போங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பிரிவினைவாதத்தை திமுக உண்டாக்குது. அது தெரியலையா உங்களுக்கு? இல்ல தெரியுது. இஸ்லாமியர்கள் தானே அதை செய்யறாங்க. இல்ல நிச்சயமா அந்த இஸ்லாமியர்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா எல்லா இஸ்லாமியர்களும் அதே மாதிரி இயங்க மாட்டாங்க. ஒரு 2 பேர் எஸ்பெஷலி யங்கர் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஏற்றி விட்டா குதிப்பாங்க. அந்த ஏற்றி விடுறதை செய்கிறது இந்த சமூக நீதி அந்த காலத்தை சொன்ன திராவிட கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்றுமே இல்லை. இந்த பிரிவினைவாதத்துக்கு நான் ஒரு 2 உதாரணங்கள் கொடுக்குறேன். ஜெய்பீம் படம் எல்லாம் பார்த்தோம். சூர்யா வந்து சந்துரு மாதிரி வந்து நடிச்சுட்டு போனார். ஆனால் அதோட உண்மைகளும் நிகழ்ந்ததாக திரைக்கதையில காட்டினது உண்டு. பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் உண்டு. ராஜா கண்ணு என்கிற குறும்ப ஜாதியை சேர்ந்தவர் வேணும்னு குறும்ப ஜாதியை ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு, இருளாஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்காங்க, குறும்பர் வந்து ரொம்ப சொற்பமா இருக்காங்கன்னு சொல்லி இருளா ஜாதி இன்னும் மாத்தி போடுறாங்க. ஏன் அதை மாற்றணும்? நீங்க கிளியரா ராஜா கண்ணு கேஸ்ன்னு போடுறீங்க. படத்திலேயே மாவட்டம், கடலூர் மாவட்டம், அது கடலூர் மாவட்டம், காமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன், அது போயிட்டு ராஜக்கண்ணு, பேர் ராஜக்கண்ணு. பின்ன ஏன் குறும்பா வந்து நீங்க இருளான்னு காட்டுறீங்க? வேணும் இன்னொரு தாக்கத்தை உருவாக்குறதுக்கு. ஒண்ணு. 2வது அந்த சாதியை வந்து மேம்படுத்தி காட்ட இல்ல, அதான் இந்த சாதி இன்னும் கொஞ்சம் தாக்கம் இருக்கணும். நிறைய ஆட்கள் இருந்த ஒரு சாதியை காட்டுறாங்க. 2ம் நமக்கு தலித் இன சாதிகள் தான். 2வது அடிச்சு கொண்ட ஆள் வந்து அந்தோணி சாமிங்கிற ஒரு கிறிஸ்தவர். அதுக்கு பதிலாக குருமூர்த்தி என்பவர் இவங்களை அடிச்சு கொண்டது மாதிரி. அப்ப நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா உண்மைதானே சொல்லணும். குருமூர்த்தின்னு வச்சிருக்காங்க. அதுவும் அந்த குருமூர்த்தி எப்படி கூப்பிடுறாங்க? குருன்னு. ஏன் குருங்கிறாங்க? வன்னியர். இந்த கடலூர் விருதாச்சலம் அந்த பெல்ட் வன்னியர் பெல்ட். அது மட்டும் இல்லாம காடுவெட்டி குருங்கிற ஒரு பெரிய ஆளுங்க இருந்தாரு. அந்த காடுவெட்டி குரு வந்து ஞாபகப்படுத்துறது குருன்னு கூப்பிட்டு அந்த குருமூர்த்தியோட வீட்டில் அந்த ஜெய்பீம் படத்துலேயே கேலண்டர்லாம் பார்த்தா அந்த பாமகவோட அந்த மாம்பழம் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உபகரணங்கள், உணவு உபகரணங்கள். இதனால தான் பாமக கலாட்டா பண்ணி அதை மாற்றுங்கன்னு சொல்லி அந்த 4-5 சீனை கட் பண்ணாங்க. வேணுண்டே வன்னியர்களுக்கோ இருளர்களுக்கோ ஒரு பிரிவினைவாதம். இதுதான் எனக்கு பிடிக்கவே. இப்படி பக்கா ஒரு கதை கட்டுறாங்க. நேரேட்டிவ், பிரிவினைவாதத்துக்கு ஒரு நேரேட்டிவ். இன்னொரு விஷயம், உண்மையான கதை பார்த்தீங்கன்னா அந்த காமபுரம் கதையில கோவிந்தன் என்கிற ஒரு வன்னியர் ரொம்ப உதவி இந்த குடும்பத்துக்கு பண்ணி சொந்த பாக்கெட்டு ஜோபியிலிருந்து பல்லாயிரம் ரூபாய் இவங்களுக்கு கொடுத்து, நான் வந்து இந்த குடும்பத்துக்கு நீதி வர்றது வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன் சபதம் பண்ண இளைஞர் கோவிந்தன். 23 வயசு சபதம் பண்ணி 16 வருடங்கள் ஆகி அப்புறம் 39 வயசு தான் கல்யாணம் பண்றான். எப்ப நீதி வழங்கப்பட்டப்புறம் இந்த தண்டனை வந்து இந்த அந்தோணி சாமிக்கு வழங்கப்பட்ட பிறகுதான் அவன் கல்யாணமே பண்ணான். அந்த கோவிந்தன் ஒரு வன்னியர் இளைஞர். அந்த கோவிந்தனை பத்தி வேணும்னே விட்டுட்டாங்க. ஆனா அந்த கிராமத்துல போய் யாரு கேட்டாலும் கோவிந்தனுடைய தியாகங்களை பத்தி பேசுறாங்க. காசு கொடுத்தவன் ஜஸ்டிஸ் சந்துரு. ஆமா, அப்கோர்ஸ் அப்போ வந்து ஒரு வழக்கறிஞர்னு வாதாடினார். ஆனால் அவர் அவங்க கிட்ட 5000 ரூபாய் வாங்கினாங்க. அந்த 5000 ரூபாய் கூட அவங்களுக்கு இருந்த பாக்கி நகைகள்லாம் வச்சு என்னமோ கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் வாங்கினார். வெறும் சந்துருவை மட்டும் ஏற்றி விட்டு கோவிந்தன் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக தகர்த்தி விட்டு ராஜா கண்ணுவை கொன்ன
அந்தோணி சாமியை விட்டு குருமூர்த்தி என்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கொண்டு வந்து எல்லாமே 1 year into இருளாஸ்ங்கிற ஒரு கட்டுக்கதையை தரிக்கிறது தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களே. சமூக நீதி, அப்புறம் சமூக நீதி. இது வந்து ஜெய்பீம் கதை. நீங்க சொல்றது போல வந்து இப்போ இருக்கக்கூடிய திமுக நிறைய நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுல முக்கியமாக இந்த பாடத்திட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியாரிசம் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க, நாங்க பெரியாருடைய சமூக நீதியை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. ஆனா இவங்க குழந்தைகளாகட்டும், இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் வந்து பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, பவுடர் அடிச்சுட்டு வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம பூ வைக்க கூடாது, எதுவுமே இல்லாம நீ வந்து புர்கா போட்டு வந்தா ஓகே, இல்ல பொட்டு வைக்காம அப்படியே வந்தாலும் ஓகே அப்படிங்கிறாங்க. அப்படி வச்சுட்டு வந்தா நீ யார் கூட போன அப்படிங்கிற மாதிரி ஒரு டீச்சரே கேள்வி கேட்டு பெண்களை வந்து அது 9வது படிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஆனா வந்து சமூக நீதியை ஃபாலோ பண்ற ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு டீச்சரே சொல்லியிருக்காங்க. பள்ளிகளிலும் சமூக நீதி, கோவில்களிலும் சமூக நீதி. கோவிலுக்கு போனா நீ குளிச்சுட்டு வந்தியா அப்படின்னா வந்து விபூதி இட்டுட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரியான இந்த பெரியாரிசம் பேசுறவங்க ஆனா பள்ளிகளிலும் வந்து குழந்தைகளை தொந்தரவு செய்யறாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இது நரேட்டிவா பார்க்கலாமா, இல்ல வந்து மக்கள் வந்து இன்னும் சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க இதனால அப்படின்னு நினைக்கலாமா? ரெண்டுமே கரெக்ட். இது ஒரு நல்ல நரேட்டிவ், அவங்க நல்ல அழகா செட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இதனால மக்கள் வந்து நிச்சயமா சீரழிஞ்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இப்படி பண்றதுனால பிரிவினைவாதம் அதிகமாக, பிளவு ஆழமாக தான் ஆகும். ஏன்னா நீங்க வந்து அதே மாதிரி ஹிஜாப் போட்டு வர பொண்ணு வந்து ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கட்ஸ் இருக்குமா? கும்பகோணத்துல வந்து 1967 வந்து ஒரு முஸ்லீம் கூட்டத்துக்குள்ள இதே ஈவேரா சொல்லிருந்தீங்களே பெரியாரிசம், அவர் பேசி நீங்கள் பண்றதுனா ஹிஜாப் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வாளையும் கத்தியும் கல்லோட வந்து அடிச்சு கொண்டுடுவோம்னு சொல்லும்பொழுது பின்வாங்கியவர் தான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து சொல்லவே இல்லை. மூட நம்பிக்கை பண்ணக்கூடாது, சாமியை கும்பிடக்கூடாது. 5 வாட்டி அவங்க தொடுறாங்களே, 5 வாட்டி தொடாதுன்னு சொல்கிறாங்களே, ஒரு வாட்டி கூட அவர் சொன்னதே இல்லை. அதுக்கப்புறம் பயத்தினால தான் இந்துக்கள் சண்டை போடல, அவங்க சண்டை போட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா பெரியாரிசம் பக்கா நேரட்டிவ். பெரியார் தான் வைக்கம் போரில் என்ன பண்ணார்? 1879 பிறந்த ஈவே ராமசாமி நாயக்கர் 1929, அதாவது அவருக்கு 50 வருடம் ஆகிறது வரைக்கும் அவருடைய பேர் வந்து யாரு கேட்டாலும் என் பேர் ராமசாமி நாயக்கர்னு தான் சொல்லுவார். அவருடைய லெட்டர் ஹெட்ல அவர் கடிதங்களை நான் பார்த்துருக்கேன். இவர்களெல்லாம் எழுதியிருக்குது வஉசி பக்கா ஈவி ராமசாமி நாயக்கர்னு எல்லாரும் ஸ்லாண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சாதிகள் வேண்டாம்னு சொல்கிற ஆள் வந்து 1924 வைக்கம் போரில் போனார்னா அதுக்கப்புறம் தானே 5 வருஷத்துக்கு மேலே வச்சு அவரே ராமசாமி நாயக்கர்னு கூப்பிட்டுருந்தாரு. வைக்கம் போர் பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து வைக்கம் போர் என்னன்னு தெரியாது. வைக்கம்ல வந்து சோமநாத கோயில் இருக்கு, சிவன் கோயில். அங்கே சுற்றி வந்து இந்த ஈழவர்கள் இருக்காங்க, குறும்பாஸ் சக்கிலியர் மாதிரி. அவங்க வந்து அங்கே வரக்கூடாதுன்னு கலாட்டா எப்பவுமே வச்சுருந்தாங்க அப்போ இருந்து பிராமின்ஸ். அதை எதிர்த்து ஒரு ஈழவர் என்ன சொல்கிறாரு, இதை நம்ம இப்போ சண்டை போட்டாகணும். அவர் பேர் மாதவன், இன்னொருத்தர் பேர் ஒரு மேனன் கோபாலன், இன்னொருத்தர் ஒரு நாயர் கேளப்பன். இவங்க எல்லாருக்கும் திருவதங்கூர் சமஸ்தானத்திலிருந்து சப்போர்ட் யாரு? சிபி ராமசாமி ஐயர். சிபி ராமசாமி ஐயர் கொஞ்சம் கத்திட்டு இருப்பாங்க, நானும் ஐயர் தான், ஆனால் யாரும் ஐயருங்க இது மாதிரி கீழ் சாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தீவான் ஆஃப் திருவதங்கூர் பேர்பட்ட மனிதன் சிபி ராமசாமி ஐயர். ஸோ வைக்கம் போர் நடந்த 604 நாட்களில் 71 நாட்கள் ஈவேரா பெரியார் உள்ள இருந்தாருங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த போரை தொடங்கி வைத்தவர்கள் திரு கேசவன், திரு மாதவன், திரு கேளப்பன், திரு மேனன். அது வழி நடத்துவோர் பலர் இருந்தாங்க. அதில் வந்து ஜோசப்னு ஒருத்தர் அங்கேருந்து சென்னைக்கு எழுதி ஈவேரா, அவர் ஈரோடுக்கு எழுதி ஈவேரா வர சொல்கிறாரு. அதனால் இவர் போனாருங்கிறது உண்மை. ஆனால் இவர் தான் வைக்கம் போர் வீரர், இவரால் தான் என்ன ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை. சரி, வைக்கம் போர் வந்து 604 நாள் 1924 25 வரைக்கும் நடந்துச்சு. அந்த வைக்கம் சோமநாதர் கோயில் ஒன்று மட்டும், சோமநாத மகாதேவ கோயில் திறந்து விடுறாங்க. ஒரு கோயில், எவ்வளோ? ஒரு கோயில். அடுத்த 10 வருஷத்துக்கு திருவதங்கூர் தீவான் சண்டை போட்டு சித்திர திருநெல், இன்னைக்கு கூட திருவனந்தபுரத்தை ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி சித்திர திருநெல் இன்ஸ்டியூட், சித்திர திருநெல் சொல்கிற இங்கே கூறப்பட்ட பால்ராஜ் வர்மா, பால்ராஜ் வர்மா தான் சிபி ராமசாமி ஐயர் இங்கேருந்து சென்னை மயிலாப்பூர் அங்கே போனவரால் தான்
2200 கோயில் திறந்து விட்டு இது மேலே பட்டியலின மக்கள் எல்லாம் இங்கே வரலாம், எல்லா சாதி மக்களும் இங்கே வரலாம் சொன்னது 1936 ஒரு பிரகடனம் பண்ணுறாரு பாலராஜ் வர்மா. அது சொல்கிறாரு, எனது ராமசாமி ஐயரால் தான் இந்த உண்மையிட்டு சொன்னார், இன்னும் கண்டு திறந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது விஷயம். அவருக்கு யாருமே ஒண்ணுமே அட்வான்டேஜ். ஆனா அததான் சார் இப்போ இவங்க நரேட்டிவா செட் பண்றது ஈவே ராமசாமி நாயக்கர் ஐயரை நாயக்கராக மாற்றி இன்னைக்கு அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதனாலதான் கோயில்கள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அழிஞ்சிருச்சு அப்படின்னு இந்து முன்னணி சொல்றது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? நான் இன்னொரு கோயில் உதாரணம் கொடுக்குவா, இது எல்லாருக்கும் தெரியணும், ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 1939 வரைக்கும் அனுமதி இல்லை மற்ற சாதியர் உள்ள வர்றதுக்கு. எஸ்பெஷலி அப்போ இருந்து கீழ் சாதியர்னு சொல்லப்பட்ட நம்ம தலித் சகோதரர்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒரு ஐயர், அந்த ஐயர் பேர் வைத்தியநாத ஐயர், இன்னொரு பிராமன் ஐயர், அவர் எங்க குஜராத் சௌராஷ்டிராவிலிருந்து வந்தவர் சுப்பராமன் ஐயர்னு. இந்த வைத்தியநாதன் ஐயர் தான் ரியல் ஹீரோ. அவர் சொல்லி என்எம்ஆர் சுப்பராமன், இவங்க 2 பேரும் சொல்லி ஒரு காப்பாளன் வராரு பாருங்க, அடி தட்டி காப்பாளன், அவர் தான் முத்துராமலிங்க தேவர். அவர்கிட்ட போட்டு, ஐயா நாங்கள் ஐயருங்க, எங்களுக்கு சண்டை கிண்டெல்லாம் வராது, நீங்கள் காப்பாற்றுங்க, ஒரு முறை தலித்துங்கெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் பிளான் பண்ணுறாங்க. ஜூலை 1939 இன்னும் 2-3 மாதம் தான் இருந்துச்சு. அப்போ இருந்து அதுக்கு 2-3 மாதத்துக்கு அப்புறம் முதல் உலக போரே வந்துருச்சு. என்ன பண்ணாருன்னா சிஸ்டர், முத்துராமலிங்க தேவர் எழுதாறு கடிதங்கள் பிரகடனம் செய்கிறாரு, வாங்கடா எல்லாரும் உள்ளே போகலாம். ஒரு பக்கத்தில் இந்த பக்கம் வச்சுட்டு இருக்காரு வைத்தியநாதன் ஐயர், இந்த பக்கம் சுப்பராமன். இந்த ஐயர் வாழ்க்கை 2 பேர் வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு உதவுவோம், இது மேலே எல்லாருக்கும் தரப்போம். இதில் ராமசாமி நாயக்கர் இதில் இல்லவே இல்லையே, இல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாரு, இவர் வர சொல்கிறார். வர சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கம்பம், தேனி, கமுதி, உசிலம்பட்டி அங்கெல்லாம் வேல்களையும் குச்சிகளையும் எடுத்து தேவர் தேவர்னு சொல்லி அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இந்த மாட தெருக்கள் இருக்குல்ல, மாட வீதிகள் 10 அடிக்கு 2-3 நாட்கள் காவலாக நின்று ஜூலை 1939 இந்த தலித் சகோதரர்களை சுற்றி வர வச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் எந்தவித அசம்பவம் இல்லாமல் அவங்க ஒவ்வொருத்தரும் போய் வீடு சேர்றது வரைக்கும் கமுதியிலையும் முதுகுளத்தூர்லேருந்தும் அங்கிருந்தெல்லாம் வந்த திருமங்கலத்திலேருந்து வந்த இளைஞர்கள் அங்கேயே வெயிட் பண்ணி அப்புறம் போயிருக்காங்க. இது வரலாறால் பதிவு பெற்றது, கம்ப்ளீட்டாக மறைச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே போய் ஈவேரா அங்கே நிறைய அங்கே ஸ்பீச் கீச்லாம் கொடுக்கும்போது அவர் ஈவேரா பெரியார் கோயில் சாமி இல்லை இது அதுன்னு சொல்லும்போது டப்புன்னு உள்ளே முத்துராமலிங்க தேவர் சொல்கிறாராம், இதை பார்த்துலாம் ஒன்றும் பேச வேணாம் ஒழுங்கா, அது பெரியாரா அண்ணாங்கிறதா இன்னும் கொஞ்சம் வரலாறு இப்படி அப்படி இருக்குது. நம்ம அவர் என்ன சொல்கிறார் முத்துராமலிங்க தேவர், இங்கே கடவுளை நம்புபவர்கள் மட்டும் இங்கே வாங்க, கடவுளை நம்பும் தலித் சகோதரர்கள் இங்கே வர முடியும், நான் வழிவகுக்கிறேன்னு சொன்ன அண்ணாடப்பட்ட முத்துராமலிங்க தேவரையும் என்எம்ஆர் சுப்பராமனியும் வைத்தியநாதன் ஐயரும் எல்லாரையும் நல்லா குழி தோண்டி புதைச்சிட்டு இதை மதுரை மீனாட்சிக்கும் நீதி கொண்டு வந்தது திராவிடத்தை தாங்கிய பெரியார் மண், பெரியார் தான் கொண்டு வந்தார்னு சொன்னால் என்ன மாதிரி இந்த ஜெய்பீம்க்கு வச்சு ஓட்டினாங்கல்ல உருட்டினாங்கல்ல, அதே மாதிரி தான் மதுரையில் உருட்டினாங்க, அது மாதிரி தான் வைக்கம்னு உருட்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை I think DMK is being beaten by technology. இந்த நரேட்டிவால தான் திமுக விட போகுதுன்னு சொல்றீங்களா? டெக்னாலஜி. யாராவது ஒருத்தர் கூகுள் பண்ணி இந்த 604 நாள் இருந்தாரா அவர் பெரியார்னு டப்புன்னு வந்துடும். 604 days அவர் இருந்தது 71 நாள், அந்த 2 வாட்டி 25 நாள் எல்லாம் வெளில வந்துருச்சு. இந்த நேரட்டிவ் செட்டிங்கை தாண்டி மக்களுக்கு இப்போ எது உண்மை, இப்போ நானும் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்ல, அந்த காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் செக் பண்ணி ஆமாம் நான் செக் பண்ணேன் இது பண்ணேன் அது பண்ணேன், சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் எப்பேற்பட்ட ஒரு கட்டுரையுமோ எப்பேற்பட்ட ஒரு கட்டுக்கதையோ அப்படியே சரிவு போகும். யார் அதை உண்டாக்கிய கற்பனை எவ்வளவு வளமான ஒரு கற்பனையாக இருந்தாலும் அந்த கற்பனைக்கு சொந்தமானவர்களும் அதே சரிவடைவார்கள். இந்த முறை அதுதான் திமுகவுக்கு நடந்துட்டு. இப்போ வேலையே பயிரை மேய்ந்த கதையாக நீங்க கண்டிப்பா இந்த கோவை புதூர்ல செந்தில்குமார் அப்படிங்கிறவர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. 48 மணி நேரத்துல 17 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 48 மணி நேரத்துல நான்
16 கொலைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இதை பற்றி எதுவும் கண்டு கொள்ளாமல் திமுக வந்து கொண்டாட்டத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதாக நிறைய மக்கள் வந்து கோவத்துல இருக்காங்க. இதனால திமுகவுக்கு இன்னைக்கு தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இதனால ஏதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது வருமா? ஏன்னா பெருசா அவங்க எதையும் கண்டு கொள்ளாத மாதிரி தான் இருக்கு. நிச்சயமா சிஸ்டர், அதுக்கு வந்து யார் திரும்ப நான் பெரிய ஒரு கும்பிடு போடணும், நம்ம ஊடக நண்பர்கள். ஏன்னா இது வரைக்கும் ஊடக நண்பர்கள் ஒரே ஒரு உருட்டில் இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் சொல்கிறது தான் இப்படி இப்படி வந்து மற்ற பக்கம் நடக்கிறது, இந்த அரசு பண்ணுற பிரச்சனைகள், அரசோட தீய செயல்கள், அது எதையுமே எடுத்து பேசாமல் 70% வெறும் இடது சார்பியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சில வாரங்களை நான் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை எலெக்ஷன் வந்துருச்சு மாறப்போகுதுங்கிறதால பண்ணுறாங்களோ என்னமோ, உண்மையை வந்து வெளியில் கொண்டு வராங்க. இப்போ வந்து எப்பவுமே நடக்காத அளவுக்கு அவ்வளவு பலாத்காரங்கள், அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், அவ்வளவு கொலைகள், அவ்வளவு குற்றங்கள். நான் ஒவ்வொரு சேனலையும் நான் சொல்கிறது, நம்ம ஆட்களை வந்து அப்பேற்பட்ட தமிழ்நாடு காவல் நிலையங்கள், அவ்வளவு காவல்துறை அவ்வளவு நல்லா இருக்கு. அவங்கள சரியான அளவில் விநியோகிதம் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துலையும் பட்டித்தொட்டிலும் இருந்து அவங்களுடைய பீட்டை ஒழுங்காக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து மினிஸ்டர் காருக்கு பின்னால் தொங்கிட்டு வரணும், மினிஸ்டருக்கு போனால் அதுக்கு பின்னால் ஓய் சங்கர் சினிமாவில் வந்து வில்லன் வந்து இறங்குவாங்களே, அது மாதிரி வந்து இறங்கணும், பந்தா காட்டணும்னு நினச்சா இதுதான் நடக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், 1927 மொரார்ஜி தேசாய் வராரு பிரைம் மினிஸ்டர், எமர்ஜென்சிக்கு அப்புறம் 15 கார் கான்வாய் மதுரைக்கு போகிறதுக்கு. நான் போய் மதுரை மீனாட்சி அவன் பார்த்து வரேன், 15 தேவையில்லை, ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில், மற்றவங்களாம் மற்ற டியூட்டிக்கு அனுப்புங்கன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சா ஏதோ ஒரு புதரில் ஒரு 17 வயசு பொண்ணை போட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க, அல்லது இன்னும் 6 வயசு பண்ணுறாங்க. ஏன் 6லேருந்து 60 வரைன்னு சொன்னாங்க, அதை கூட இந்த கம்நாட்டிக்கு பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். இப்போ 6லேருந்து இப்போ 60 வரைக்கும் 60 வயசு பெண்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறது பக்கத்தில் ஒரு புட்டி, பக்கத்தில் ஒரு கஞ்சா, போதைப் பொருள். இந்த புட்டியும் போதைப் பொருள் இருந்துச்சுன்னா, புட்டினா அதுக்கப்புறம் எங்கே குட்டின்னு பார்க்குறானுங்க இந்த நாய்ங்க மிருகத்தனமாக. அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது தான் திமுகவுடைய. இப்ப வரைக்குமே தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. அவங்க வந்து அவர்கள் குடும்பத்துக்காக ஒரு ஆதரவு கூட தெரிவிக்கவே இல்லையே. கனிமொழி போனதுக்கு விரட்டி அடிச்சுட்டாங்க மக்கள். ஆனா இப்ப வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. அது என்ன ஆயிடு போகுது? நடந்தது எல்லாருக்கும் தெரியுது. ஒவ்வொரு வாட்ஸ்அப்ல பிங் வருது. நடந்ததுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவது. அவருடைய அட்டென்ஷன் நமக்கு வேணும் என்றால், அவருடைய குரு பார்வை நம்ம மேல பண்ணணும்னா, நம்ம போய் எங்கேயாவது கள்ளசாராயம் குடிக்கணும். கள்ளசாராயம் குடிச்சு நம்ம இறந்து போகணும். அப்போ உடனே என்ன ரீல்ஸ் போடணும். இது மாதிரி எடுத்து விஷயத்தை ரீல்ஸ் போடலாம். 10 லட்சம் கொடுத்துருவாங்க கள்ளசாராயத்துக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க சும்மா இருந்தால் போயிடுமா? நவ் எலெக்ஷன்ஸ் ஆர் டூ க்ளோஸ். இந்த சுச்சுவேஷனில் கூட நீங்கள் சரியான அளவில், சரியான அம்சமாக, சரியான ஆழத்துடன் நம்ம ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக காட்டலை என்றால், இவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து கழுவுற நீர் நழுவுற மீன், இவங்க பிடிக்க முடியாது. பிடிச்சி நான் என்ன டெஃபினட்டாக வந்து சொல்லியிருப்பேன், ஆமாம் இப்படி நடந்துச்சு, நம்ம திருப்பி டிப்ளாய் பண்ணுறோம், விநியோகம் பண்ண போகிறோம், நம்ம வந்து இன்னும் 1 மாதம் இருக்க போகிறோமோ 3 மாதமாக இருக்க போகிறோம் பரவாயில்லை, அல்லது இன்னும் 5 வருஷம் வர போகிறோமோ, நிச்சயமாக உங்கள் பெண்களுக்கு மேக்சிமம் நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம். எல்லா டீட்டெயிலில் இருக்காங்க பாருங்க போலீஸ்காரர். ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் வீட்டுக்கு முன்னாலும், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாலும் நூற்றுக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல்டுகெதர் இருக்காங்க. அவங்கள எல்லாரும் கிராமங்களுக்கு அனுப்பணும். எங்கெல்லாம் இது மாதிரி ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஆரம்பம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் பெண்களை காப்பாற்றுறது ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஒரு செயல்முறை நடந்துட்டு இருக்குன்னா மக்கள் கிட்ட, நம்ம மக்கள் ரொம்ப சாஃப்டான மக்கள், மெதுவான மக்கள், மென்மையான மக்கள், மேன்மையான மக்கள், பரவாயில்ல நடந்துருச்சு அட்லீஸ்ட் இவங்க ட்ரை பண்ணுறாங்களே நினைப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தமாக அந்த பக்கமே பார்க்குறது இல்லை. அதை விட்டுட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம், சமூக நீதியை காப்பாற்றிட்டோம், இதே உருட்டிட்டு இருந்தா என்ன? இன்னைக்கு ஸ்டாலின் தான் சொல்றாரு 2.0, நான் வந்து ரொம்ப தெம்பா இருக்கேன், திரும்பவும் திமுக வந்து உதயசூரியன் உதயம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு சார். மே ஹேப்பனுங்க. பாலிடிக்ஸ் வந்து டர்ட்டி கேம். என்ன ஆகும் எப்போ ஆகும் யாராலும் சொல்லணும். ஒரு ஐபிஎல் மேட்ச் வந்து 2 மணி நேரத்துக்கு என்ன மாதிரி மாறுது. நம்ம இது போடும்போது அந்த 30 செகண்டில் ஒரு நாட்டுடைய வருங்காலமே நம்ம முடிவெடுக்கிற அளவுக்கு அந்த பட்டன் அமுக்கிறோம். 3 மணி நேரத்தில் ஒரு விஷயம் ஆகுதுன்னா ஐபிஎல்ல
அந்த ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ விஷயம் நடக்கலாம். ஸோ மேபி 2.0 வரலாம். ஆனால் நான் பார்க்குற வரைக்கும் மக்களோட கண்களில் ரொம்ப ஒரு அதிருப்தி, கோபம், ஸ்தாபன எதிர்ப்பு. இந்த 3000 ரூபாய் 5000 ரூபாய் இது கொடுத்தா எனக்கு தெரியும் சார், நம்ம காசு தான் சார்ங்கிற ஒரு கோபம், ஒரு வெறுப்பு நிறைய வந்திருக்கு. அதோடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வருங்கிறது தான் ஏன் எண்ணம். அதுக்கு மேலே வெந்த புண்ணில் போய் வெந்நீரில் பாய்லிங் வெந்நீர் போட்டால் போல இந்த பெண்ணின வன்கொடுமை தொடர்ந்து இதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டிங்கன்னா ரஜினி அந்த காலத்தை சொன்னா போல அந்த ஆண்டவனும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னாரு. அதுபோல் ரொம்ப அந்த பாலியல் வன்கொடுமை இது எந்த இப்போ வந்து இப்போ பாஜக வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும், அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும், திமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும் என்னுடைய வாக்குமூலம் ஒன்று தான். எந்த வித ஒரு பார்ட்டியில் ஒரு சர்க்காரால் அங்கே இருக்கிற பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியலனா that government has to go.